தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக செந்தமிழன் சீமான் அவர்களின் கட்சி செந்தமிழன் சீமானின் ஆட்சி பெற்ற நமது வேட்பாளர் காடாமுடியூர் மண்ணின் மைந்தன் காடாமுடியை சேர்ந்த மண்ணின் மைந்தன் பூ வீரமணி அவர்கள் உங்கள் முன் உரையாற்ற போகிறார். நமது நெய்வேலி நகரத்தின் பெரும்பாலான பிரச்சனைகள் குறித்து என் மக்களுக்கு விழிப்புணர்வு அடைவதற்காக ஒரு 5 நிமிடம் உரையாற்ற போகிறார். ஒரு 5 நிமிடம் கேளுங்கப்பா. பேசு. இங்கு சத்திரம் பகுதியில் வாழும் எனது தாய் தமிழ் உறவுகளுக்கும் மற்றும் வணிகம் செய்யக்கூடிய வணிகக்குடி பெருமக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எங்களுக்கு காலை முதல் இரவு வரை பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும் காவல்துறையினருக்கும் இரவு வணக்கம். NLC நிறுவனமானது 65 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இந்த NLC நிறுவனம் ஐயா ஜமுனினார் அவர்களால் 625 ஏக்கர் கொடுத்து இந்த NLC நிறுவனமானது தொடங்கப்பட்டது. அதை அப்போது இருந்த காமராஜர் அவர்களால் அதை மத்திய அரசு மூலம் தொடங்க முடியாமல் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டுடைய அவர்களுடைய நிதியிலிருந்து தமிழ்நாட்டுடைய பணத்திலிருந்து அது தொடங்கப்பட்டது. பின்பு அதனுடைய வருமானத்தை கணக்கில் கொண்டு மத்திய அரசு அந்த NLC நிறுவனம் முழுக்க அந்த NLC நிறுவனத்தை கைப்பற்றி இதுவரை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த NLC நிறுவனத்தை கைப்பற்றி எடுக்கும்போது இங்கு உள்ள நமது உறவுகள் அன்றைய காலகட்டத்தில் இப்பொழுதும் உள்ள இயந்திரம் நவீனமயமாக்கப்பட்ட இயந்திரம் கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் இங்கு உள்ள நமது மூலாதாரங்கள் பாறைகளாலும் மண்வெட்டிகளாலும் அங்குள்ள நிலக்கரியை தோண்டி எடுத்து மாசு ஏற்பட்டு மண் சரிவால் பல லட்சம் பேர் இறந்துள்ளார்கள். நான் சொல்வது 60 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளவு உயிர் தியாகம் கொடுத்துள்ளார்கள். இங்குள்ள மக்களை நமது நிலத்தை வாங்கி அகதிகளாக விஜயமாநகரம் மற்றும் கோரப்பேட்டை பல பகுதிகளில் 10 ஏக்கர் 20 ஏக்கர் கொடுத்தவங்களுக்கெல்லாம் பல பகுதிகளில் 3 சென்ட்டுக்கு மட்டும் இடத்தை கொடுத்து மாற்றுமனை கொடுத்து இதுவரை வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றுமனையில் தற்போது வட்டம் 21 வட்டம் 30 போன்ற பகுதிகளில் நமது மூலதனர்கள் கொடுத்த நிலத்திற்கு 3 சென்ட் மட்டும் தற்போது வரைக்கும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 60 ஆண்டுகளில் 5 தலைமுறைகள் அங்கு வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சூழ்நிலை இப்போதும் அதே 3 சென்டில் தான் அந்த குடும்பம் உள்ளது. இப்ப 5 தலைமுறைகள் 20 குறைந்தது ஒரு வீட்டிற்கு 20 பேர் வசிக்கிறார்கள். அந்த 3 சென்டில் தான் வசிக்கிறார்கள். இந்த நிலை தொடர்ந்த வண்ணம் உள்ளது. 2021 மற்றும் 2016 அண்ணன் சபாராஜனுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது 70 விழுக்காடு NLC நிறுவனத்தில் தமிழர்களுக்கே வேலை வாங்கி தரப்படும் என்று அவர் ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் சரி அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சரி அந்த வாக்குறுதி கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 70 விழுக்காடு தமிழர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பு தரப்படும். வட்டம் 21 வட்டம் 30 இதுவரையும் மின் இணைப்பு இல்லாத வீடுகள் 1000 குடும்பத்தை வசிக்கின்ற அந்த பகுதியில் 500 குடும்பங்களுக்கு இன்னும் மின் இணைப்பு இல்லை, சாலை வசதி இல்லை, அங்குள்ள கிராம மக்களுக்கு கழிவறை சுத்தமாக செய்யவில்லை, சுகாதாரம் இல்லை, இதுவரையிலும் செவிதாக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் தனது தேர்தல் வாக்குறுதியை மட்டும் செலுத்திவிட்டு அங்குள்ள மக்களுக்கு சரி 500,000 பணத்தை கொடுத்து அண்டா குண்டா கொடுத்து வாக்கை பறித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் சென்று அந்த வாக்கு சேகரிக்கும் போது இதை கண் முன்னே பார்த்திருந்தால் இந்த NLC நிறுவனமானது 5 மாநிலங்களுக்கு இங்கேருந்து மின் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய இந்த நெய்வேலியில் நமது சொந்தங்கள் நமது இடத்தை கொடுத்துவிட்டு மின்வசதி இல்லாமல் வாழ்கின்ற 500 குடும்பங்கள் இங்கு உள்ள நம்ம சத்திரத்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இது தெரிய வாய்ப்பில்லை. நமது உறவுகள் நம்ம இடத்தை கொடுத்துவிட்டு இன்னும் இருளில் மூழ்கி கிடக்கிறது என்ற வேதனை பெரிய தாழ முடியாத வேதனை. இதை ஆளும் திமுக அரசு ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு வறுமையை
எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு 500,000 கொடுத்து விட்டு வாக்கை பறித்துக் கொண்டு வெறும் இலவசம் என்ற பெயரில் அறுவடை செய்கிறார்கள் தவிர நாம் தமிழர் கட்சி ஆட்சி முறையில் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம். நான் சொல்கிறேன், திராவிட கட்சியில் இருக்கும் தற்போது எனக்கு எதிராக போட்டியிடும் அண்ணன் சபாராஜன் ஆகட்டும் மற்றும் சொத்துராஜன் ஆகட்டும் ஓட்டுக்கு ₹1 பணம் கொடுக்காத நான் வென்றேன். என்னை எதிர்த்து போட்டியிடுகின்ற இதே வாழ்வுகள் சபாராஜன் அண்ணனா இருந்தாலும் சரி, சொத்துராஜா சரி, ₹1 காசு கொடுக்காத என்ன வென்றுட்டுனா நான் அந்த கட்சியில இருந்து இணைஞ்சிடறேன். இன்னைக்கு நான் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன். ₹1 காசு கொடுக்காத நான் வென்றேன். அதே தில்லும் திராணி இருந்தா நீ ஏன் பணம் கொடுக்குற? 500,000 ஏன் பணம் கொடுக்குற? என் மக்கள் யூனியன் வச்சிருக்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குற அண்டா குண்டா ஏமா கொடுக்குறீங்க? நீங்க நல்லாட்சி தானே செஞ்சீங்க. நல்லாட்சி செய்த எதுக்கு அண்டா குண்டா கொடுக்குற? நல்லாட்சி 10 வருஷம் செஞ்சீங்க. ₹100 பணம் வச்சீங்க. எதுக்க வச்சீங்க? அண்ணன் சபாராஜன் எங்க பார்த்தாலும் அதை புடுங்க, இதை புடுங்க, எங்க பார்த்தாலும் பணம் வச்சீங்க. ஏன் அண்டா குண்டா கொடுக்குறப்ப? எதுக்க ஸ்டாலின் படத்தை படம் கொடுக்குற? எதுக்க உதயநிதி ஸ்டாலின் படப்பட்ட படம் கொடுக்குற? ஏன்பா பணம் கொடுக்குற? நல்ல நீ செஞ்சதான நடத்திட்டு சொல்லி ஓட்டுக்கல செய்ய பணம் கொடுக்குற? உங்களால முடிஞ்ச திராணி இருந்தா ஓட்டுக்கு ₹1 காசு கொடுக்க மாட்டோம். என்கிட்ட காசு இல்ல. நாங்க தொடர்ந்து 16 ஆண்டுகள் தனிச்சுதான் போராடுறோம்.